நைட்டெல்லாம் சுத்தமாக தூக்கமே இல்லை. சரி ஓட்டு போய் பார்த்து போட்டுருவாங்களா, எல்லாம் கரெக்டாக போயிட்டு ப்ரெஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தது. தூங்குனது லேட்டு, ஆனால் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். சீக்கிரம் ஒரு 8:30க்கு ஒரு கால். என் ஃப்ரெண்டு, ஐயோ எனக்கு அப்படியே ஹாப்பி உள்ளேருந்து ஃபோனை பண்ண உடனே ஓட்டு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காமிச்சா. டிவிக்கு போட்டுட்டியாடி அப்படின்னு. மா அப்படின்னா, என்னம்மா அப்படின்னு. மா இல்லைம்மா, நாம் தமிழருக்கு போட்டிருக்கேம்மா. இல்லை புரியல. Emotional damage. அவ தான் எனக்கு சொன்னா டிவி கேக்கு தான் போடணும், டிவி கேக்கு தான் போடணும்னு சொல்லிட்டு. அவளே கால் பண்ணா, அவளே சொன்னா. ஒரே டிப்ரெஷன் ஆயிடுச்சு, பிளாங்க் அவுட் ஆயிட்டேன் ஃபுல்லாக. ஓகே 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 அதுலேருந்து வர்றதுக்கே எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 மினிட்ஸ் மேலே ஆச்சு. சரி ஓகேடி நான் அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அப்பா அம்மா அக்கா தம்பி எல்லா ரிலேட்டிவ்ஸும் சென்னை தான். அக்கா கால் பண்ண, அக்கா எடுக்கல. அக்காவே நைட்டு ஃபுல்லாக ஓட்டு போடணும் டிவிக்கு ஃபுல் ஸ்டேட்டஸ் அக்கா வச்சு தள்ளிட்டா. நெக்ஸ்ட் அக்காவுக்கு தான் எனக்கு ஒரு 12:30க்கும் கால் வருது. திவ்யா ஓட்டு போட்ட திவ்யா அப்படி சொல்லிட்டு. சூப்பர் ரீ, டிவிக்கே தானே. இல்லை என்ன சொன்னான்னா, கெஸ் பண்ணு அப்படின்னா. டிவி கேக்கு தானே டி போட்டிருப்ப. இல்லடி, ரெட்டலைக்கு போட்டேன். ஓ டி என்னடா பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏன்டி அப்படி பண்ண அப்படின்னு கேட்டேன். இல்லடி அப்பா தானே நமக்கு, அப்பா தான் வின் பண்ணாராங்க. அப்பா சொல்லி அவங்க மாமனார் சொல்லி கடைசியில் ரெட்டலைக்கு தான் போட்டிருக்கா. ஃபைன். இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நாங்கள் காலையிலே ஓட்டு போட வந்துட்டோம், எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன், டிவி கேக் தாம்மா போடணும், விஜய்க்கு தான் போடணும்னு. அந்த ஆண்டி என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளே போனவுடனே விஜய் ஃபோட்டோ தேடியிருக்காங்க, இல்லை. சொல்லி கூட்டிகிட்டு போனோம் இல்லைங்க, விசில் பார்த்து கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணலை. அவங்க போயிட்டு விஜய் ஃபோட்டோ இல்லாததுனால ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. டே என்னடா பண்ணுறீங்க, ஒன்றும் புரியல. கை சுற்றுறேன் சத்தியமாக. நாங்கள் இருந்திருந்தாவாச்சு கூடியே கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு ஓட்டு போட வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பேன். இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது.